அதனால இன்னைக்கு சாட்டை எடுத்து அடிச்சிருக்க, நாளைக்கு உன்னுடைய கட்சியில் நடந்த ஜல்சாக்களுக்கு, இனிமே நடக்க போற ஜல்சாக்களுக்கு கமலாலயத்துக்கு முன்னாடி நீ செருப்பால் அடித்துக் கொள்ளுங்க. கோமாளி அண்ணாமலை, கூத்தாடி அண்ணாமலை, கிறுக்கன் அண்ணாமலை, பைத்தியக்காரன் தான். யார் செய்வா? ஜனநாயகத்தில் உண்ணாவிரதம் நடத்தலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஒரு மறியல் செய்யலாம், ஒரு தர்ணா பண்ணலாம். ஏடா லூசு பேல, அவன் கை வேலையை நீ வெளியிட்டு அதுக்கு பேர் என்னப்பா? நான் கேட்கிறேன். அப்ப செருப்பால் அடிச்சுக்கிற வேண்டியதான். நீ கமலாலயத்துக்கு முன்னாடி நீ செருப்பால் அடிச்சிருக்கணும். நான் இப்ப சொல்றேன், அண்ணாமலைக்கு இந்த பேட்டியை நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் உன் சபதத்தை நீ நிறைவேற்றணும்டா. உன் ஆயுள் காலம் இருக்கு வரை நீ செருப்பே போட முடியாது. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் முழுக்க அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்ட விவகாரம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாதிரி இருக்குது. இனிமேல் நான் செருப்பு அணிய மாட்டேன் சபாசன் நேற்று எடுத்து முடித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது ஒரு பைத்தியத்தின் உச்சம்னு கருதுறேன். பைத்தியம் நடமாடிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். வைத்தியம் பார்க்க, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க லண்டனுக்கு போனானா இல்லை அரசியல் படிப்பு படிக்க போனானான்னு தெரியல. உலக அரசியல் படிக்க போயிருக்காரு சார். அது அதான் உலக அரசியல் படிச்சுட்டு வந்தவன் செருப்பு அணிய மாட்டேன், நான் சவுக்கு உண்டை அடிப்பேன்டா. செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான். செவ்வாய் கிரகத்தை, விஞ்ஞானத்தின் உச்சம் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான். இன்னும் இங்கே செவ்வாய் கிரகம் நீ ஆட்டி படிச்சுட்டு சொல்கிற முட்டாள்கள் இருக்கிற உலகத்தில் இவன் லண்டனில் போய் உலகப்படி படிச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லி சர்க்கஸ் எடுத்து வித்தை காட்டுவாங்க. சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு வித்தை காட்டுவாங்க ரோட்டில். அது மாதிரி வித்தையை காட்டிகிட்டு இருக்கான். ஏடா சீரியஸாக நாட்டில் என்ன பிரச்சனை? மணிப்பூரில் இராணுவத்தில் பணியாற்றிய, வெயிலும் பனியிலும் மழையிலும் இந்த நாட்டிற்காக பணியாற்றக்கூடிய மனைவியை நிர்வாணமாக பட்ட பகலில் கூட்டு போய் பாலியல் பண்ணுறான். நிர்வாணமாக 2 பெண்களை கூட்டு போகிறான். பாஜக அரசு நடக்கக்கூடிய ஒரு அரசு, மோடி பேரை சொல்லி நடத்தக்கூடிய ஒரு அரசு, ஓராண்டு காலம் உங்களால் கலவரத்தை அடக்க முடியல. துப்புக்கட்ட அண்ணாமலைக்கு ரோசம் வரலையா? மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக கூட்டு போகலான்னு விதி இருக்கா? இல்லை உனக்கு ரோசம் ஏன் வரல? அங்கே பாஜக தானே ஆளுது, தாமரையில் வெற்றி பெற்ற கட்சி தானே ஆளுது, மோடியை தலைமையாக ஒத்துக்கிட்ட கட்சி தானே ஆளுது. 2 பெண்களை, தொடர்ச்சியான பெண்களை பாலியல், தொடர்ச்சியான பெண்களை தூக்கிட்டு போகிறான், கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான். 1000க்கும் மேற்பட்டவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஓராண்டு காலமாக பாரத பிரதமர்னு சொல்கிற மோடி அந்த மாநாட்டுக்கு போக துப்பு இல்லை. அதை பற்றி என்னைக்காக நீ வாய் திறந்துருப்பியா? நான் கேட்குறேன். அதே மாதிரி குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தார். இருக்கும்போது அப்போ நீ அரசியலுக்கு வரலன்னு சொல்லு. பில்கிஸ் பானு சகோதரிக்கு நடந்தது ஊருக்கே தெரியும். கற்பழிச்சான், நிறை மாத கர்ப்பிணியை கற்பழிச்சான், குழந்தைய கொண்டான். குழந்தை பெற்ற உடனே அந்த பெண்ணை பல பேர் கூட்டு பாலியல் பண்ணான், கொலை செய்தான். அந்த வழக்கை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது 1 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனை மூடின சரித்திரம் உலகத்தில் எங்கேயா நடந்திருக்கா? காட்டு பிராண்டித்தனின் உச்சம். அது மட்டும் இல்லை, மோடி என்ன சொன்னார்? 1 மணி நேரம் போலீஸ் இழுத்து மூடுங்க, யார் எந்த புகார் வாங்க வேணாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவம் நடந்துருச்சு. அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் எழுதி கொடுத்த புகார் மனுவை அப்படியே முதல் தகவல் வரைக்கும் இருக்கு. ஒன்று கூட திருத்தல் இல்லை, சேர்த்தல் இல்லை, அடித்தல் இல்லை. எங்கேயாவது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்ல. அண்ணாமலை IPS படிச்சா ஆடு மேய்ச்சாடா நீ? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சொல்றா பார்ப்போம். அந்த பில்கிஸ் பானு வழக்க மோடி முதலமைச்சராக இருக்க வரைக்கும் குஜராத்தில் வழக்கு பதிவு செய்யல. நீ எல்லாம் சாட்டை எடுத்து அடிக்கலாம், செருப்படுத்த அடி. இந்த சம்பவத்துக்கு மண்டையில் வீட்டு முன்னாடி நின்று நீ பழைய செருப்படுத்த அடிச்சிருக்கணும். ஏன் ஆட்சி, என் தலைவர் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பில்கிஸ் பானுவை கற்பழிச்சாங்க, கொலை பண்ணாங்க, சின்ன பிள்ளைய கொண்டாங்க. ஏன் எங்கள் தலைவர் முதலமைச்சர், பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்தார். 1 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் மூட சொன்னார். மூட சொல்லி இஸ்லாமிய புறம் கொல்ல சொன்னார். இஸ்லாமிய பெண்கள் புறம் கற்பழிக்க சொன்னார். புகார் மனுவே வாங்கவில்லை.
அந்த அம்மா நீதிமன்றத்தின் படிக்கட்டில் ஏறி ஏறி சென்று தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி மோடியுடைய ஆட்சி நல்ல ஆட்சி நடத்துறாரு ஒன்றியத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை, நான் உன்னைய கேட்குறேன், இவ்வளவு அந்த பெண் நீதிக்காக போராடி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி உங்களுடைய மோடி அரசு, உங்கள் ஒன்றிய அரசு அந்த குற்றவாளிகளை மன்னித்து விடுதலை செய்து பாஜக கட்சிக்காரன் உங்கள் கட்சிக்காரன் கற்பழிச்சது நல்லா கற்பழிச்சிங்க, நல்லா கொண்டீங்க, வாங்க உங்களை மாலை ஓட்டு வரவருக்குன்னு சொன்ன துப்பு கட்ட அண்ணாமலை, நீங்களாம் வந்து சாட்டை எடுத்து தமிழ்நாட்டில் அடிக்கிறியா? வெக்கம் கட்டவனே, மானம் கட்டவனே. இன்னைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ்ல தலையில மொட்டை, கழுத்துல காவி கொட்டை, உத்தராட்ச கொட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறானே முதலமைச்சர், ஒரு பாஜக கட்சியுடைய முதலமைச்சர், ஒரு இந்துத்துவ முதலமைச்சர், இந்துத்துவ தீவிரவாத முதலமைச்சர் ஆதித்யா. அவன் ஆளுற மாநிலத்தில் என்ன நடக்குது தெரியுமா? ஹேத்ரால என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது? வீட்டுக்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சிறியவர்கள் வீட்டுக்கு மட்டன் கறி வாங்கிட்டு போனா, ஆட்டுக்கறியை வாங்கிட்டு போனா, நீ வாங்கிட்டு போன கறி ஆட்டுக்கறி இல்லை, இது மாட்டுக்கறின்னு சொல்லி அடிச்சே கொலை பண்றான். கேட்க நாதி இல்லடா, போலீஸ் ஸ்டேஷன்ல போர் கொடுக்க முடியலடா. மானங்கட்ட அண்ணாமலை, நீ அங்க நின்று சாட்டை எடுத்து அடி, உத்தரப்பிரதேசத்தில் அடி. உனக்கு சூடு சொரணை இருந்தா நீ உத்தரப்பிரதேசத்தில் போய் அடி. அடிக்க முடியும். போனால 180 ஆண்டு கால மசூதிய 2 நாளைக்கு முன்னாடி புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கான் இல்லையா? இதுக்கு உனக்கு ரோசம் இல்லையா? பட்டியல் சாதியை சேர்ந்த பெண்களை அவங்க இருப்பிடத்துக்கே வந்து ஆதிக்க சாதியினர் உத்தரப்பிரதேசத்தில் இரவுல யாரை விரும்புகிறானோ அந்த பெண்ணை, திருமணமாகாத இளம் பெண்களை, எங்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் உறவு பெண்களை உத்தரப்பிரதேசம் நடத்துறான். நான் கற்பனை சொல்லலை, நான் பொய் பேசலை, நடக்குதா இல்லையா? தூக்கிட்டு போகிறான். புகார் கொடுத்தா உத்தரப்பிரதேசத்தில் புகார் கிடையாது. கற்பழிச்சிட்டு காவல்துறையை கொண்டு வந்து சுடுகாட்டில் எரிச்சிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கிட்ட போய் உன் மகளை எரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு போறான்டா. மானங்கட்ட அண்ணாமலை, ஹத்ராஸில் போய் உத்தரப்பிரதேசத்தில் போய் நீ சவுக்கால் அடி செருப்பால் அடிடா. இப்போ திமுக பிரமுகர் தான் செஞ்சாருன்னு சொல்லி நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. நீ ஆதாரம் காட்டுற. நான் என்ன சொல்றேன் தெரிகிறதுன்ற நாடாளுமன்ற சட்டமன்ற மாநகராட்சி அரசியல் பொது வாழ்க்கையில் இப்போ ஏன் நான் இருக்கேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். நாங்கள் பொதுமக்களை சந்திக்கும் போது எங்களை பல பேர் சந்திப்பான். புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க. புகைப்படம் எடுக்காட்டி என்ன சொல்கிறீங்க, வாங்க சாதாரண சாமானிய மக்களில் அவங்க ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு நீ தான் சொல்ல போகிற. ஆனால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய பொது வாழ்க்கை இருக்கிறவங்க படம் எடுப்பாங்க. ஆனால் அந்த ஞானசேகரன் படம் அல்ல என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ தெரியுதுன்ற நான் என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்தியாவிலேயே திரும்பி பார்க்கின்ற ஆட்சியை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்கார். நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். வள்ளுவர் காலத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இல்லை. வள்ளுவர் கல்லுண்ணாமை எழுதியிருக்கிறாரு, பிறன்மனை எழுதியிருக்கிறாரு, எல்லா திருட எழுதியிருக்கிறாரு, ஊழல் எழுதியிருக்காரு, இவ்வளவு எழுதியிருக்காரு. அவர் காலத்திலேயே ஊருக்கு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டான். ஆனால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற அக்கிரமம், உங்களுடைய மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பில்கிஸ் பானுக்கு ஏற்பட்ட அக்கிரமம், இன்னைக்கு மணிப்பூரில் ஓராண்டு காலமாக கலவரமும் கற்பழிப்பும் நடந்துகிட்டு இருக்கே, அந்த அக்கிரமம் தமிழ்நாட்டில் இருக்கா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்திருக்கு? அந்த பெண் பள்ளி கல்லூரியில் வகுப்பில் இருக்கும்போது யாராவது கற்பழிச்சானா? இல்லை தெருவில் நடந்து போன போது கற்பழிச்சானா? என்னுடைய கேள்வி. 2 பக்கம் பேசணும். நான் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தல. அயோக்கியத்தனம், காட்டுமிராண்டித்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் தன் கடமையை செய்திருக்கா பார்க்கணும். அரசு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் குற்ற வழக்கில் குற்ற சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த அரசு, நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், எடப்பாடிக்கு சொல்றேன், சீமானுக்கு சொல்றேன், கூக்குரல் எழுப்புகிற இந்த கூத்தாடிகளுக்கு சொல்றேன், ஒரு மாநிலத்திலாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த மாநிலத்தை ஒரு சம்பவத்தை சொல்லுங்க பார்ப்போம். பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்துச்சு. அண்ணா 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 விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா அண்ணாண்டு
கெஞ்சி கதறிய பெண்களை கற்பழிச்ச காம கொடூரங்களை ஒரு முக்கிய பெறக்கூடிய மகன் பெயரை கடைசி வரைக்கும் சேர்க்காமல் அந்த வழக்கையே பதிவு செய்யாமல் எஃப்ஐஆரே போடாமல் இழுத்தடிச்ச எடப்பாடி கூட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு பேசுறதுக்கு என்ன துப்பு இருக்குன்னு கேட்கிறேன். 3 நாள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் தப்பிச்சு விட்டது யார்? கொங்கு மண்டலத்தில் நான் இருந்தேன்னு சொல்றியே, அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சவுக்கால் அடிக்கிறியே, பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வாய் திறந்திருப்பேன். நீ பேசணும், ஏதாவது செய்யணும், செருப்பு போட மாட்டேன். நான் இப்போ சொல்றேன், அண்ணாமலைக்கு இந்த பேட்டியை நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் உன் சபதத்தை நீ நிறைவேற்றணும்டா, உன் ஆயுள் காலம் இருக்கு வரை நீ செருப்பே போட முடியாது. வீராதி வீரன் கொம்பன் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி அகற்ற முடியாது. இன்னும் 25 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருக்கும். அதுக்கு அடுத்து திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்கும். திராவிட மாடல் பெரியார் அண்ணா பெறச்சூட்டு ஆட்சி தான் இருக்கு. அதில் நீ செருப்பே போடாமல் சாக வேண்டியதான் கடைசி வரைக்கும். பாலியல் குற்றத்துக்காகத்தானே தன்னையே வருத்திக்கிறாரு, அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன் உங்க கட்சியில் பாலியல் குற்றமே இல்லாதவனா நீ? ஜல்சா பார்ட்டி தானே ஜனதா, பாரதிய ஜனதாவே ஜல்சா பார்ட்டி தானே. கமலாலயமா காமலாலயமா? நான் கேட்கல. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மகளிர் அணி பாஜக தலைவியாக இருந்தவங்க சொன்னாங்க, நான் கமலாலயம் பக்கம் போகவே எனக்கு வெக்கமாக இருக்கு, அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு கேசவ விநாயகம், அவர் பார்த்த பார்வையிலே என்ன கற்பழிஞ்சிடும் போலுக்க சொல்லலையா? நான் அண்ணாமலையை கேட்குறேன், லீலை காம லீலை செக்ஸ் லீலை கேட்டி ராகவன் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருந்தார். வெள்ளையா இருப்பானே, ஆளு உருண்டையா இருப்பானே, வெண்ண மாதிரி இருப்பானே, அவன் உடைய வீடியோவோ ஆடியோவோ கை வேலையை, அற்புதமான காட்சியை, இறைவன் படத்துக்கு கீழே பார்த்த காட்சியை, சுப்பிரபாதம் பாடிய காட்சியை, அவன் கை வேலையை நீ வெளியிட்டு அதுக்கு பேர் என்னப்பா? நான் கேட்குறேன். அப்போ செருப்பால் அடிச்சுக்கிற வேண்டியதான். நீ கமலாலயத்துக்கு முன்னாடி நீ செருப்பால் அடிச்சிருக்கணும். இந்த காமலாலயத்தை, இந்த காம லீலையை வெளியிட்டதுக்கு அடிச்சிருக்கணும். உன் கட்சியில் டெய்ஸி, உன் கட்சியில் சூர்யா இருக்கப்ப அதை நீ தானே வெளியிட்ட. அந்த ஆபாசமான அர்ச்சனைகளை, அந்த வசனங்களை, செக்ஸ் லீலையான வார்த்தைகளை நீ வெளியிட்டையே. அப்ப நீ கமலாலயத்தில் சவுக்கால் இல்லை, பழைய செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும், மூஞ்சிலே அடிச்சிருக்கணும். நேற்று அவங்க கொண்டு வந்தது தேங்காய் நாறு சாட்டை அவனுக்கு கொடுத்தது. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளேயே பஞ்சில் நல்லா தயார் பண்ணி இப்படி ஒத்தி எடுத்திருக்காரு. நீ உண்மையான ஆளு, இந்த ஆட்சி போக வேண்டும், இந்த ஆட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பசுமன் பாண்டியன் போன்றவர்கள் அவர் கையில் சாட்டையை கொடுக்கணும், டெய்லி நீ 10 அடி அடிச்சுட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லா இருக்கும். அதான உண்மையான சாட்டை அடி கொடுப்போம்ல. செருப்பால் அடி வந்தவனே லண்டனில் போய் படிச்சுட்டு வாடாண்டா, முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இருக்க. உன போய் கீழ்ப்பாக்கம் பைத்தியக்காரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியது. சார் அதுக்காக நீ ஹாஸ்டாக் கோமாளி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி, கோமாளி அண்ணாமலை, கூத்தாடி அண்ணாமலை, கிறுக்கன் அண்ணாமலை, பைத்தியக்காரன் தான். யார் செய்வா? ஜனநாயகத்தில் உண்ணாவிரதம் நடத்தலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஒரு மறியல் செய்யலாம், ஒரு தர்ணா பண்ணலாம். ஏன்னா லூசு பயல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் யாருன்னா ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சவுக்கால் அடிச்சுக்கிட்டாதான் நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னு சொல்லியிருக்கானா. ஜோசியம் சொல்லியிருக்கான். இப்போ என்ன சொல்கிறான்? 48 நாள் விரதம், 48 நாள் விரதம் இருந்து செருப்பு போடாத. இதெல்லாம் சோசியக்காரன். இந்த தினகரை ஒன்று அழைச்சிட்டு இருக்காரு பாருங்க, மூக்குப்பொடி சாமியார், அழுக்கு சாமியாரை தேடி அடைகிறாரு. அவரு தியாகம் பண்ணுகிறாண்டா, யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஓபிஎஸ். நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் டிடி தினகரன் போய் காஞ்சிபுரத்தில் போய் திருவண்ணாமலையில் போய் அழுக்கு சாமியாரை பார்த்துக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஆயிரம். இவங்க மக்களுக்காக யாரும் இல்லை, அவங்க தான் கூட்டணி. அண்ணாமலை என்னடா பண்ணா, ஜோசியக்காரன் என்ன சொல்றீங்க, நீ சாட்டையால் அடி வாங்குற மாதிரி இருக்கணும், அப்போதான் நீ தோத்துக்கிட்டே இருக்க. அரவாக்குறிச்சியில் தோக்குற நீ சாட்டையால் தினசரி 100 அடி வாங்கினாலும் நீ ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாது அண்ணாமலை. ஆட்டு புழுக்க பேல. ஏன்னா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் வேற. நீ பேசுகிற மொழிக்கு, நீ பேசுகிற ஆதரவாக இருக்கக்கூடிய மொழிக்கு, நீ பேசுகிற அந்த தேசியத்துக்கு தமிழ்நாடு என்னைக்கு உடன்படாது. ஆதிக்கு இந்திய எடுத்து குரல் கொடுத்துருக்கியா? இல்லை கச்சத்தீவுக்காக குரல் கொடுத்துருக்கியா? இல்லை மீனவர்களுக்கு பேசியிருக்கியா? இல்லை விவசாயிகளுக்கு பேசியிருக்கியா? இல்லை இந்த டங்ஸ்டனா ஏலத்தை ரத்து செஞ்சிருக்கியா? பேசுறிய ரத்து பண்ணியிருக்கியா? இது வரைக்கும் இந்த மக்களுக்காக பேசணும். நீ அதை தவிர்த்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நிவாரணம் அவங்க கொடுத்த புகாரை அப்படியே பதிவு செய்திருக்கிறது. அது எப்படி எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆச்சு பாலியல் கேட்குறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புகார் கொடுப்பாங்க.
ஏன் அது வெளியே போயிருக்கக்கூடாதா? நான் இந்த நாடகமே நீ என்ன சொல்ற திமுக காரர் மாதிரி தெரிகிறதுன்ற, நான் என்ன சொல்கிறேன், இந்த ஞானசேகரனை தயார் பண்ணுறதே எடப்பாடி அண்ணாமலை தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்ல சார். ஆமாம், நீ எப்படி திமுக வட்டவர்த்தனமாக ஒரு சொன்னால் தெரிகிறதுன்னு சொல்லக்கூடாது, ஆதாரப்பூர்வமாக சொல்லணும். திமுக காரன்னு நான் பாஜக கட்சிக்காரன்னு சொல்கிறேன், உன்னால் தயாரிக்கப்பட்டவன்னு சொல்கிறேன். ஏன்னா உன் கட்சியில் தான் தமிழ்நாட்டில் அமைச்சர் ரகுபதி சட்ட அமைச்சர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ரவுடி பட்டியல் எடுத்து பார்த்தா அதிகமான ரவுடிகள் எங்கே இருக்கான்னு பார்த்தா பாஜக கட்சி அண்ணாமலை கூட இருக்கான். கற்பழிப்பு கொலகார 4 பெண்ணை கற்பழிச்சவன், 7 பெண்ணை கற்பழிச்சவன், கற்பழித்த கொலகாரங்க, திருட மொல்ல மாறி முடிச்சவைக்கு, நகை திருடுறவன், வீடு திருடுறவன், வீட்டுக்குள்ளே திருடுறவன் எல்லாரும் எங்கடா இருக்கான் அப்படி பட்டியலே அவர் சொல்ல தயார். அண்ணாமலை தயாரா? அப்படி பார்க்கும்போது இவன் மேலே 20 வழக்கு இருக்கு. இவனை நீ தயார் பண்ணியிருக்க, நீ இவனை தயார் செய்து பணம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு குற்றச்செயலில் ஈடுபட சொல்லியிருக்க. சைபர் கிரைம் காவல் போலீஸை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சி குற்றவாளியை இன்றைக்கு கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நிச்சயமாக திராவிட மாடல் அரசு தண்டனை வழங்க. சார் இறுதி என்ன சொல்ல வரீங்க? அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் சம்பவங்கள் திட்டமிட்டு எங்கும் நடைபெறவில்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, துணை முதலமைச்சரும் முதலமைச்சரை ராத்திரி 2 மணிக்கு அவங்க 2 பேரும் டார்ச் லைட் ஒரு கையில் துப்பாக்கி எடுத்துட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அமைச்சர்களோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக புதருக்குள்ளே போய் தேடணுமா? நான் அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டால், உன் கட்சி நடந்து பார்த்தியா, முன்னாள் எம்பி, முன்னாள் பெண் எம்பிக்கு ராமநாதபுரத்தில் நடந்துச்சுல, கண்ணால் பார்த்த அந்த வீடியோ காட்சி இருந்தால் போட்டு விடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அந்த ஜல்சா, கேடி ராகவன் ஜல்சா, நம்முடைய சூர்யா டெய்ஸி ஜல்சா, இன்னொரு நடிகை காயத்ரி ரகுராம் சொன்னாங்களே, உங்கள் ஜல்சாலாம் சொன்னாங்களே, இதுக்கெல்லாம் நீ செருப்பால் அடித்துக்கொள், செருப்பால் நீ அடித்தாதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் சொல்கிறேன். அதனால் இன்னைக்கு சாட்டை எடுத்து அடிச்சிருக்க, நாளைக்கு உன்னுடைய கட்சி நடந்த ஜல்சாக்களுக்கு, இனிமேல் நடக்க போகிற ஜல்சாக்களுக்கு கமலாலயத்துக்கு முன்னாடி நீ செருப்பால் அடித்துக் கொள்வாய். நன்றி சார். நன்றி.